பகவான் தான் குருவா இருக்க முடியும், மனுஷன் குருவா இருக்க முடியாது. ஒரு மனுஷன்ல குருத்துவம் பிரகாசிக்கும், ஆனா அவன் குரு அல்ல, அவனுக்குள்ளால அந்த மகாசக்தி குருவா பிரகாசிக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி விவேகானந்தர் சொல்றார். அவர் திகச்சும் அகங்காரமே இல்லாம இருந்ததுனால பிரபஞ்சத்துக்கு பூரா வழிகாட்டக்கூடிய குரு சக்தி எளிஷா அவருக்குள்ளால பிரகாசிச்சது. அகங்காரம் இல்லாதவாளுக்குள்ளால பகவான் குரு சக்தியா பிரகாசிக்கிறாரே தவிர ஒரு மனுஷன் குருன்னு அர்த்தம் இல்லை. குருங்கிறது ஒரு குரு தான் இருக்கா, அநேக குரு கிடையாது. ஈஸ்வரன் தான் குரு. அந்த ஈஸ்வரன் ஆகக்கூடிய குரு ஆறுக்குள்ளால எல்லாமோ பிரகாசிக்கலாம். குருவை செலக்ட் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளா செலக்ட் பண்ணப்படாது, அது செலக்ட் பண்ணப்படணும். குருங்கிறது செலக்ட் பண்ணி எடுக்கிறது அல்ல, அது நடக்கிறது. அதனால நம்மளா ஏதோ ஒருத்தன் குரு வேணும்ங்கிற அவசரத்துல யாரையாவது போய் பிடிச்சுட்டா, நான் உனக்கு குரு, உனக்கு நான் வழிகாட்டுறேன்னு யாரு சொல்றானோ அவனும் மாட்டிப்பன், இவங்கிட்ட போய் குருன்னு ஏத்துக்கிற சிஷ்யனும் மாட்டிப்பன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இதுக்கு வெள்ளப்பாம்போடு வாயில மாட்டின்ற போக்காச்சி தவளைய மாதிரி. இந்த பாம்போடு வாய் சின்னதா இருக்கு, தவளை பெருசா இருக்கு, ஆனா கடிச்சுட்டு கொடுத்தான். இந்த தவளையை முழுங்கிறதுக்கு பாம்புக்கு முடியாது, தவளைக்கு பாம்போடு வாயிலிருந்து வெளியிலையும் சாட முடியும். ரெண்டும் கஷ்டப்படும். இந்த குருவும் கஷ்டப்படுவன், சிஷ்யனும் கஷ்டப்படுவன். நல்ல பெரிய பாம்பா இருந்தா ஒற்றை அடிக்கு முழுங்கிவிடும். அது மாதிரி குரு சிஷ்ய விது தாபஹாரி அப்படின்னு பிரிச்சுக்கணும். சிஷ்ய விதுனா சிஷ்யனை நல்ல வண்ணம் அறிஞ்சவன், சிஷ்யனோட எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கணும், சிஷ்யனோட சம்சார தாபத்தை ஹரிக்கிறவனா இருக்கணும். அதுதான் சிஷ்ய விது தாபஹாரி. சத்குரு எப்படி இருக்கணும்னா சிஷ்யவிதா இருக்கணும், சிஷ்ய தாபஹாரியா இருக்கணும். அசத்குருவானா எப்படி இருப்பேன்னா இது ரெண்டையுமே சேர்த்து கொடுத்தனா சிஷ்ய வித்தாபஹாரி. சிஷ்யனோட பேக்கெட்டுக்கு எத்தனை கட்டி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உபதேசம். கண்ணில்லாதவனை வழிகாட்டுற மாதிரி அப்படி போய் மாட்டின்னு விடப்படாது. நமக்கு குரு வேணும்ங்கிறது வாஸ்தவம். அப்போ நமக்கு சத்குருவை கிடைக்கிற வேற என்ன பண்ணணும்? சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே ஜெகத்குருவா இருக்கிற வாசுதேவனையே உள்ள குருவா கருதிக்கிறது. அப்புறம் லோகத்துல யாருகிட்ட இருந்து வேணா படிச்சுக்கலாம். ஒரு ஜீவனுக்கு ஒரு குரு மாத்திரம் போராது. ஞான குரு ஒருத்தரா இருப்பார், உபகுருக்கள் அநேகம். மந்திரோபதேசிக்கிற குரு இருப்பார். 1ஆம் கிளாஸ்ல நமக்கு சொல்லி தந்த ஒரு வாத்தியாரும் இருப்பார், அவரும் குருதான். எல்லாத்திலையும் குரு உண்டு. உபகுருக்கள் அநேகம் இருக்கலாம். ஆனா உபகுருக்கள் கிட்ட யாருகிட்டையுமே இந்த ஜீவனுக்கு பந்தம் கிடையாது. எது வேற பந்தம்னா உபகுருவிட்ட நமஸ்காரத்தோட சேர்ந்தது. உபகுருவுக்கு என்ன வேணா பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம். ஆனா எல்லாத்திலையுமே இந்த உபகுருவுக்கு சரணாகதி பண்றதுங்கிறது கிடையாது. சரணாகதி யாருக்குன்னா ஞான குருவுக்கு தான். யாரு ஆத்ம சாட்சா்காரத்தை இந்த ஜீவனுக்கு கொடுத்து பரிபூர்ணமான முக்தி சுகத்தை காட்டி கொடுக்கிறானோ அப்படி இருக்கிற ஜீவன் முக்தர்களுக்கு தான் சரணாகதி. அப்படி ஒருத்தரை நம்ம காண்ற வரை ஏதாவது உபகுருவா நம்ம ஆசிரியிச்சு மாட்டிக்கப்படாது. உபகுருவுக்கு நமஸ்காரம், உத்தம குருவுக்கு சரணாகதி, ஞான குருவுக்கு சரணாகதி. ஞான குருவா நமக்கு கிடைக்கலையா சந்தேகமே வேண்டாம், பகவானை எடுத்துக்கலாம். இல்லாட்டா ஞான குருக்களா பூர்ண புருஷாலா இருந்து மறைஞ்சு போன ரிஷிகளை எடுத்துக்கலாம். ஆதிசங்கரரை எடுத்துக்கலாம், ரமணரை எடுத்துக்கலாம், ராமகிருஷ்ணரை எடுத்துக்கலாம். அவளை ஞான குருவா வச்சுக்கலாம். ஏன்னா குருவை செலக்ட் பண்றத என்னத்தினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஒருத்தர்கிட்ட சிலப்போ முதல்ல பாக்குற சமயத்துல ரொம்ப நம்பிக்கை ஏற்படும், அவர்கிட்ட பக்தி ஏற்படும், அவரையே நம்ம முக்கிய குருன்னு நினைச்சுக்கிறோம், அவரையே ஐடியலா வச்சுக்கிறோம். அப்புறம் அவர் வேணா ஞானியா இருக்கலாம், ஆனா நம்ம கண்ணுக்கு சந்தேகப்படுற மாதிரி அவர் ஏதாவது பண்ணினார்னா நம்ம மனசுக்கு சந்தேகம் ஏற்பட்டு நம்ம குரு இப்படி பண்றாரேங்கிறதுல பக்தியே போயிடும். சிலப்போ அவர் அப்படி பண்ணி இருக்க மாட்டார், ஆனா நம்ம புத்திக்கு புரியாததுனால அவர்கிட்ட ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு கலங்க புத்தியோட பார்த்தோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். அதனாலேயே சாதாரணமா ஒருத்தரை முக்கிய குருவா வச்சுக்காம லோகத்துல எல்லாரையும் உபகுருவா வச்சுக்கலாம், பகவானையே முக்கிய குருவா வச்சுக்கலாம். நம்ம முக்கிய குருவை நம்ம கண்டோம்னால் அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் இந்த ஜீவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, பரிபூர்ண திருப்தி ஏற்பட்டுடும். ஒருத்தர் நமக்கு குருங்கிறது எப்படி தெரியறதுன்னா, முக்கிய குருங்கிறது எப்படி தெரியறதுன்னா, அவளை பார்த்ததோட சந்தேகம் எல்லாம் அஸ்தமிச்சுடும், பூர்ண திருப்தி ஏற்பட்டுடும், எந்த விதத்திலையும் வைஷமியங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, எல்லாம் அஸ்தமிச்சுடும். அவ எந்த விதத்திலையும் நம்மளை கர்ம மண்டலத்துல தள்ளி போட மாட்டான். இது முக்கியமான ஒரு லட்சணம். கர்ம மண்டலத்துல தள்ளி போட மாட்டான். அஜ்ஞானிகளான ஒருத்தரையே ஒரு குருவா நம்ம வரிச்சினோம்னா நம்மளே அவ கர்ம மண்டலத்துல தள்ளி போட்டுடுவான். அவளே கர்ம மண்டலத்துல இருக்கா, நம்மளையும் கர்ம மண்டலத்துல தள்ளி போட்டுடுவான்.